என்னம்மா விருந்துக்கெல்லாம் போறீங்க கல்யாணம் முடிச்சிட்டு அப்படியே எல்லாம் இது பண்ணுங்க. என்ன காலகாலத்துல எல்லாம் நடக்கணும் இல்லத்த நாங்க இப்ப இன்னும் அது பிளான் பண்ணவே இல்ல. பிளான் பண்ணலையா? குழந்தைய பிளான் பண்ணலையாம்மா? பண்ணல. பண்ணுங்கம்மா. இல்ல இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டும். ஐயோ அப்படிலாம் நீங்க படவே கூடாது. நீங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? குழலினிது யாழினிது என்று அவர்கள் படிக்க தெரிஞ்சா படிங்க, இல்ல மூடிக்கிட்டு இருங்க. தேவையில்லாம என்ன படிச்சு செருப்படி வாங்கிட்டு போயிடாது. இல்லம்மா குழந்தைகளுக்கு பத்தி குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லி பாத்தீங்க. மழலை சொல் கேக்குறதாமா ஒரு இது குழந்தை வந்து இது பண்ணிக்கணும். அதெல்லாம் அவர் சொல்லுவாரு. ஆனா அதுக்காக இப்ப பெத்துக்க முடியுமா? காலகட்டங்கள் அப்படி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல வளர்க்கணும். அது பிறந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏமா நீங்க பெத்து கொடுங்கம்மா, நாங்க இருக்கோம், நாங்க வளர்த்துறோம். எங்களோட வேலையை அதுதான். நாங்க அதுக்காக ஏங்கிட்டு இருக்கோம்மா. நாங்க அதுக்கு ஏங்கிட்டு இருக்கோம். நீங்க பெத்து கையில போடுங்க. ஒன்றா கேளுங்க. ஏய் என்ன அந்த பிள்ளை நீ வாய மூடிட்டு கம்முன்னு இருக்க? என்ன கல்யாணம் பண்றதா பசங்க எல்லாம் ஊமி ஆயிடுறாங்களே என்ன?